மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலையும் சரி, சோசியல் மீடியாலையும் சரி, என்னன்னா ஒரு எடப்பாடி வந்து கிட்டத்தட்ட ஒரு பாதி தமிழகம் தாண்டியே கிட்டத்தட்ட முழு தமிழ்நாடையும் கவர் பண்ற அளவுக்கு எல்லா மாவட்டங்களுக்கும் போயிட்டு வராரு. பட் அதுக்கு உண்டான ஒரு பிரதிநிதித்துவம் இருக்கா? இல்ல இப்ப டிஎம்கே சைட்ல செட் பண்ற மாதிரி, இல்ல தாவேக்க சைட்ல செட் பண்ற மாதிரி தாவேக்க விசஸ் திமுகன்ற நேரட்டிவ் தான் ஊடகங்கள்ல இருக்கா? அதுக்கான காரணம் என்ன? ஊடகங்கள் அவங்களோட கடமையில இருந்து தவறி போய் 4.25 வருஷம் ஆச்சு. ஸ்டாலின் என்னைக்கு பதவி ஏற்றாரோ அன்னையிலிருந்து ஊடகங்கள் வந்து அது நடுநிலையோடு செயல்படாம அது வந்து திமுகவோட ஊடகங்கள், நாங்கெல்லாம் திமுக பத்திரிகையாளர்கள் அப்படின்னு சொல்றத வந்து ஒரு ரொம்ப ப்ரௌட்ஃபுல்லா ஃபீல் பண்ற பத்திரிகையாளர்கள் தான் இன்னைக்கு வந்துட்டாங்க. அந்த மாதிரி பத்திரிகையாளர்கள் தான் இன்னைக்கு செய்திகளை தராங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா முதல்வர் வாக்கிங் போறாரு, அவர் கூட தினமும் அவர் பின்னாடி தொடர்ந்து செல்கின்ற ஒரு நபராக இந்து என்றாம இருக்கிறார். அப்ப இந்துல வர செய்திகள்ல வந்து எவ்வளவு உண்மைத்தன்மை இருக்கும்? அந்த உண்மைத்தன்மை கேள்விக்குள்ளாகுதுன்றீங்க. அப்போ இங்க வந்து என்னன்னா பத்திரிகையாளர்கள் வந்து இன்னைக்கு என்னவா மாறி இருக்காங்கன்னா சிஎம்க்கு நான் க்ளோஸ் நீ க்ளோஸ் அப்படின்னு யாரு அவருக்கு மிக நெருக்கம் அப்படிங்கிறது. திமுக அரசாங்கமும் அதுக்கேற்ற மாதிரி பத்திரிகையாளர்களுக்கு நிறைய வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி தராங்க. இப்ப வந்து எந்த யூடியூப் சேனல் வந்து அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றாங்களோ, எந்த யூடியூப் சேனல் அவர்களுடைய எதிரிகளாக யார் இருக்காங்களோ அவங்களையெல்லாம் தவறான வார்த்தைகளை வச்சு பேசுறாங்களோ அந்த யூடியூப் சேனலுக்கு செய்தித்துறையோட இது போகுது, விளம்பரங்கள் போகுது. அபிஷியலா சொல்றீங்க? செய்தித்துறை விளம்பரம் வந்து டிஐபிஆர்ல இருந்து அபிஷியலா விளம்பரம் போகுதுன்னு சொல்றீங்களா? ஆமா. இதுவரைக்கும் தமிழ்நாட்டு வரலாற்றுல செய்தித்துறையிலிருந்து தனியார் தொலைக்காட்சிகளுக்கு வேணா விளம்பரங்கள் போயிருக்கும். ஆனா யூடியூப் சேனல்ஸ்க்கு யாருக்கும் போனது கிடையாது. ஆனா திமுகவை யார் ரொம்ப போற்றி புகழ்கிறார்களோ அந்த சேனல்ஸுக்கு அரசாங்கத்தோட விளம்பரங்கள் போகுது அப்படின்னா இந்த அரசாங்கம் திமுக ஒரு கட்சியாகவும் அரசாங்கமாகவும் இங்க வந்து ஒரு பொய்யையும் அடுத்த மனிதர்கள் மீதான அடுத்த தலைவர்கள் மீதான அவதூறையும் எவ்வளவு தூரம் பரப்புறதுல ஒரு முக்கியமான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்குது. அப்ப இதன் மூலமா வந்து என்னன்னா ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் அது வந்து அரசாங்கமே வன்மத்தை திட்டமிட்டு பரப்புது அப்படிங்கறதுதான் அந்த மாதிரி நேரங்கள். அதுதான் ஒரே விஷயம், தொலைக்காட்சியோட நவீன வடிவம் தானே யூடியூப்ன்றது. அது ஒரு காலத்துல பண்ணாம இருந்திருக்கலாம். பட் இன்னைக்கு யூடியூப்ன்றது அத்தியாவசியம் ஆயிடுச்சு இல்ல, எல்லாரும் பாக்குற ஒரு மீடியம் ஆயிடுச்சு இல்ல, எல்லாரும் பாக்குற மீடியம் ஆயிடுச்சு. ஆனா தொலைக்காட்சிகள்லயும் பிரஸ்லயும் பத்திரிகைகள்லயும் என்ன அப்படின்னீங்கன்னா ஒரு எடிட்டோரியல் டீம்னு ஒண்ணு இருக்கும், ஒரு எடிட்டர்னு ஒருத்தர் இருப்பாரு. இப்போ ஒரு பத்திரிகையாளராக நாங்கள் தருகின்ற செய்திகளை எங்க எடிட்டர் வந்து அதை வெட்டி இங்க சேர்க்கணும், இது சேர்க்கக்கூடாது, இது வந்து நமக்கு நாளைக்கு ஏதாவது வழக்குகளை கொண்டு வரும், இது உண்மையாங்கிறது நீங்க சொல்ல வருது துதி பாடுற மாதிரி இருக்கக்கூடாது. கவர்மெண்ட் சொன்ன ஸ்கீம், கவர்மெண்ட் கொண்டு வந்த ஸ்கீமை சொல்லணும்ன்றதா இருக்குமே தவிர்த்து கவர்மெண்ட்டை போற்றி புகழணும்ன்றது அப்படின்னா அதுக்குள்ள ஒரு எடிட்டோரியல் டீம் இருக்கும். அப்ப அந்த எடிட்டர் வந்து எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணுவாரு, எல்லாத்தையும் சரி பண்ணுவாரு. இங்க வந்து உங்களுக்கு யூடியூப்ஸ்ல வந்து நோ எடிட்டோரியல் டீம். யாருக்கு என்னென்ன கற்பனை தோணுதோ அது எல்லாத்தையுமே அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த வகையில தான் இங்க வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் சரி யூடியூப்ஸும் சரி வந்து அதிமுகங்கிற ஒரு கட்சியோட எந்த ஒரு விஷயங்களையும் சொல்லக்கூடாது செய்யக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியா இருக்காங்க. ஆனா இதே யூடியூப் சேனல்ஸோ அல்லது பிரைம் மீடியாவோ இவங்க 2 பேரும் சேர்ந்து செய்யறது என்னன்னா அதிமுகவில் இத்தனை பிளவுகள், அதிமுகவில் இத்தனை அணிகள் இருக்குது அப்படிங்கறதையே திரும்ப திரும்ப இந்த 4.25 வருஷமா பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப வந்து இப்ப ஸ்போக்ஸ் பர்சன் இருக்காங்கல்ல, செய்தி தொடர்பாளர்களே எங்களுடைய அனுமதி இல்லாம யாரும் போக கூடாதுன்னு சொல்றப்போ அப்புறம் யார் அந்த ரோல் எடுக்க முடியும் அதிமுகவுக்காக பேசுறதுக்கான செய்தி தொடர்பாளர்கள்ல? ஆமா, நீங்க வந்து என்னன்னா நீங்க அதிமுக குறித்து தொடர்ந்து அவதூறுகளா பேசிக்கிட்டு இருக்கும் போது அப்ப இந்த அவதூறு பேசுறதுக்கு நாங்களே வந்து ஃபியூயல் ஊத்த முடியுமா? அதிமுகவே வந்து உங்களுக்கு வந்து எரிபொருளும் சேர்த்து கொடுத்து நீ என்ன வேணாலும் பேச முடியும். இல்ல அதிமுக ஃபியூயல் ஊத்த வேண்டாக்கா, அப்படி அதிமுக நோக்கி வர்ற விமர்சனங்களுக்கு பதில் சொல்ல சரியான ஒரு பிரதிநிதி இருக்கணும்ல ஒரு விவாத அரங்குல. நீங்க விமர்சனம் சொன்னா பரவாயில்ல சார், விமர்சனத்தை சொன்னா அந்த விமர்சனத்தை எதிர்கொள்வது அதிமுகவோட கடமை, அதிமுக கடமை, சரிங்களா? ஆனா நீங்க விமர்சனம்ங்கிற பேர்ல அவதூறுகளை சொல்கிறார்கள். அவதூறுக்கும் விமர்சனத்துக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. இங்கே இத்தனை இந்த 4.25 வருஷமாக பத்திரிகைகளும் சரி ஊடகங்களும் சரி யூடியூப்ஸும் சரி எல்லா மீடியாவும் பண்ணின ஒரே வேலை அதிமுகவின் மீதான அவதூறு.
அப்ப அந்த ஒவ்வொரு அவதூறையும் வந்து பதில் சொல்லிட்டு இருக்கணும் அப்படின்னா இங்க கட்சின்னு வர முடியாது சார். ஆனா இப்போ வந்து எங்களுடைய பொதுச் செயலாளரே வந்து இந்த அவதூறுகளுக்கெல்லாம் நேரடியா பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு மீடியா பத்தி பேசினாலும் இந்த கேள்வி கேட்கறாங்க. இப்போ ஸ்டாலின் பெனிக்ஸோட கம்பேர் பண்ணும்போது டிஎம்கே பிரிவில் நடந்த லாக்அப் டெத் தான் விக்னேஷுடைய மரணம், சென்னையில நடந்த மரணம். இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது ஸ்டாலின் பெனிக்ஸ் குரல் கொடுத்த அளவுக்கு மீடியா வந்து விக்னேஷ் குரல் கொடுக்கலன்னு நினைக்கிறீங்களா? நீங்க மீடியாவை வந்து டிஎம்கே மீடியான்னு சொல்றதுக்கான காரணம் இந்த ஒப்பீட்டு அளவுல என்ன? டிஎம்கே மீடியான்னு சொல்றது என்ன அப்படின்னீங்கன்னா, இந்த டிஎம்கே மீடியா வந்து டிஎம்கே என்ன பண்ணுதுன்னா, தனக்கு எந்த பத்திரிகையாளர் சத்தமாக ஜால்ரா போடுகிறாரோ, எப்பயும் திமுக சார்பாக பேசுகிறார்களோ அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு அவார்டு கொடுக்குது. அபிஷியலா அவங்களோட விளம்பரத்துறை மூலமா ஒரு அவார்டை கொடுக்குது. ஆனா அன்அபிஷியலா அவர்களுக்கு பல்வேறு வசதி வாய்ப்புகளை அது உருவாக்கி தருது. அது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, இந்த ஆணவ கொலைகளும் சரி கஸ்டோடியல் டெத்தும் சரி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில தான் வந்து அதிகமா நடந்திருக்குதுங்கிறத எல்லா என்சிஆர்பி டேட்டாவும் சொல்லுது. சரிங்களா? அந்த என்சிஆர்பி டேட்டா வெளியே வந்துச்சுன்னா, முன்னாடி எல்லாம் ஸ்டாலின் ஆட்சிக்கு முன்னாடி என்சிஆர்பில இருந்து ஏதாவது ஒரு டேட்டா வந்தது அப்படின்னா அதே அனைத்து ஊடகங்களுமே விதிவிலக்கு இல்லாம உட்காந்து விமர்சனம் பண்ணுவாங்க அன்னைக்கு. ஆனா இன்னைக்கு வந்து ஸ்டாலின் ஆட்சியில் பெண்கள் மீதான வன்முறை அப்படிங்கிறது 125% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட்டியலினத்து பெண்கள் மீதான வன்முறைங்கிறது மிக அதிக அளவில் அதிகரிச்சிருக்கு. கஸ்டோடியல் டெத் அதிகரிச்சிருக்குது. ஆணவ கொலைகள் அதிகரிச்சிருக்கு ஸ்டாலின் ஆட்சியில அப்படின்னு. அப்புறம் வந்து விபத்துகள் இருக்கு இல்லையா, மின்சார துறையோட அலட்சியத்தால் உருவாகின்ற டெத் இருக்கு இல்லையா, சாவுகள். அது வந்து ஒரு நாளைக்கு ஜூனியர் விடல இருக்கும்போது பதிவு பண்ணிருக்கேன். கேங்மேன் இன்னும் நிறைய மின்சாரத்துறையை பொறுத்த வரைக்கும் நிறைய இதுல வந்து ஒப்பந்த தொழிலாளர்கள் தான் எடுக்கிறாங்க. வேற அவங்களுடைய பணி இல்லாம வேற பணிக்கு அவங்க வந்து வேறு சில பணிகளுக்கு நிர்பந்திக்கப்படுறாங்க. அதனால உயிரிழப்புகள் நடக்குது. புரியுது நீங்க சொல்றது. சொல்லுங்க. அது மின்சாரத்துறைக்குள்ள வேலை பாக்குறவங்க. மின்சாரத்துறையோட அலட்சியத்தால பொதுமக்கள் சாகிறதுன்னு இருக்குல்ல, அது ஒரு நாளைக்கு சராசரியாக 2 பேர் சாகுறாங்க மின்சாரத்துறையோட அலட்சியத்தால். கரண்ட் கம்பி அங்க போடுறது, அப்படி அங்க குழி வெட்டி வச்சுட்டு அதை கண்டுக்காம விடும்போது அதுக்குள்ள போய் விடுறது, அந்த மாதிரி புதிய தலைமுறை ரிப்போர்ட்டரே இந்த மழை காலத்துல ஒருத்தர் உயிரிழந்தார் அந்த மாதிரி. அப்படியே அந்த மாதிரியான சாவுகள் ஒரு நாளைக்கு 2 நடக்குது. ரெண்டாவது, சாலை விபத்துல இன்னைக்கு வந்து தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்குது. இப்படி இத்தனை விஷயங்களை என்சிஆர்டி கொடுத்தாலும் அதை பத்தி இன்ன வரைக்கும் ஒரு ஊடகவியலாளராவது நேர்மையாக அதை பற்றி பதிவு செய்திருக்கிறதோ இல்ல அதை பற்றி எங்கேயாவது விமர்சனம் பண்ணியிருக்காங்கன்னா இல்ல. அப்படிங்கும்போது அந்த இடத்துல இருந்து தான் இதை வந்து திமுக பத்திரிகையாளர்கள் அப்படின்னு நம்ம சில பேரை வந்து ஸ்டாம்ப் பண்ண வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகிறது. காட்டமா விமர்சிக்க வேண்டிய சிச்சுவேஷன் இல்ல, இது வந்து நேர்மையாவே விமர்சனம் பண்றேன். இது வந்து நேர்மையா சரியான முறையில விமர்சனம், இது காட்டமாலாம் இல்ல. அவங்க டிஎம்கே ஜால்ராஸ் அவ்வளவுதான். அதான்க்கா. இப்ப நான் பொதுவா இப்ப நீங்க சொல்றீங்க, நான் என்ன கேக்குறேன்னா, இப்போ அதிமுக ஆட்சி காலத்துல இப்ப நீங்க சொன்ன ஆணவ கொலைகளும் சரி கஸ்டோடியல் டெத்தும் சரி, நான் அதுக்காக தான் அந்த ஒப்பீட முன் வச்சேன். என்னன்னா, ஸ்டாலின் பெனிக்ஸ் பேசின அளவுக்கு இதை பேசலன்னு நினைக்கிறீங்களா, இல்ல ஒட்டுமொத்தமா ஹைட் பண்ணிட்டாங்க, யாருமே வந்து பேச மாட்டேங்கிறாங்க, நேர்மைன்றதே இந்த ஊடகத்துலன்னு சொல்றீங்களா? என்ன மாதிரி அதை ஒப்பீடா நான் கேக்குறேன். அதிமுக வந்து இதை அதிமுகவோட ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் மட்டும்தான் இதை பேசிக்கிட்டு இருக்கோம். சோசியல் மீடியாலையும் சரி ஊடகங்கள்லயும் சரி அதிமுக காரர்கள் மட்டும் தான் இதை பேசுறாங்க வெளியே. மற்ற எந்த இப்ப கம்யூனிஸ்டுகள் வந்து இந்த பிரச்சனைகளை பேசுறாங்களா, கஸ்டோடியல் டெத் இவ்வளவு ஆகியிருக்கு, பேசவே மாட்டாங்க. இப்ப அந்த அஜித் குமாருங்கிற ஒரு பையன், அது வந்து உலகத்துல எங்கேயுமே நடக்காது சார். அது வந்து ஒரு செய்யாத குற்றத்துக்காக அந்த பையன் மேல நகை திருடனா 9 பவுன் நகை திருடனா அவன் மேல ஒரு பொய் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒருத்தன் இறந்துருக்கான். அவனை எப்படி கொடூரமாக இந்த அரசாங்கமும் போலீஸும் சாகடிச்சிருக்கு. இன்ன வரைக்கும் அந்த அம்மா மேல அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்துச்சே அந்த லேடி மேல இன்ன வரைக்கும் என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கு திமுக அரசாங்கம்? இந்த வழக்கு சிபிஐக்கு போக கூடாதுன்றதுல எல்லாம் திமுக அரசாங்கம் அவ்வளவு வேலை பார்த்துது. இன்னைக்கு அந்த போலீஸ் தான் வந்து சொல்லுது என்னன்னு, அவன் நகை திருடவே இல்லை அந்த பையன் அப்படின்னு. அப்ப நம்ம யாரோட மனசாட்சியுமே உழுக்கலையே. செய்யாத தப்புக்கு ஒருத்தனை வந்து 24 மணி நேரம் இங்கே கூட்டிட்டு போய் அங்க கூட்டிட்டு போய் மிளகா பொடியை தூவி என்னென்னமோ பண்ணி கொடுமை பண்ணி ஒருத்தனை சாகடிச்சிருக்கோம்.
ஏன் வந்து யாரோடைய மனசாட்சியுமே அது உழுக்கவே இல்லை? அப்ப திமுக வந்து என்னன்னா எல்லா விஷயத்தையும், அது கஸ்டோடியல் டெத்தா இருந்தாலும் சரி, கொலைகளா இருந்தாலும் சரி, ரேப்பா இருந்தாலும் சரி, எல்லா விஷயத்தையுமே நார்மலைஸ் பண்ணி வச்சிருக்கு. எல்லாத்தோட மைண்டையும் அதை கண்டிஷன் பண்ணி வச்சிருச்சு. திமுக வந்தா இப்படி எல்லாம் நடக்கத்தான் செய்யும் அப்படின்னு எல்லாருமே அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கண்டிஷனிங் மைண்ட் செட்டை வந்து அது கொண்டு வந்துருச்சு. இல்ல அப்படி செட் பண்ண முடியுமாக்கா? நான் என்ன கேக்குறேன், இப்ப நீங்க சொல்ற மாதிரி செட் பண்ண முடியுமானா செட் பண்ணிருக்கே. ஒரு விவாதத்துக்கு மீடியா கரெக்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்குவோம். மக்கள் வந்து அறிவாளிங்க தானே, மக்களுக்கு வந்து அறிவு இருக்குல்ல, ஒரு சுய அறிவுன்னு ஒண்ணு இருக்குல்ல, இது மக்களையும் குறைச்சு மதிப்பிடுறதா ஆகாதா? சார் நான் இப்ப மீடியா பத்தி பேசிட்டு இருக்கேன். மக்கள் வந்து நீங்க வந்து இதெல்லாம் நார்மல் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து ஏத்துக்க மாட்டாங்க, சரிங்களா? அந்த மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க அப்படிங்கறதோட ரிசல்ட் வந்து உடனே உங்களுக்கு தெரியாது. உடனே உங்களுக்கு அது தெரியாது. அது தேர்தல் நேரத்துல தான் வெளிப்படும். 2006-11 திமுக செய்த அது மைனாரிட்டி கவர்மெண்டா இருந்தும் அது வந்து மக்கள்கிட்ட இருந்த நிலங்களை அபகரிச்சதுனாலயும், சினிமால வந்து திமுக காரர்களின் அதுவும் கருணாநிதியோட குடும்பத்தோட அந்த ஆதிக்கம்ங்கிறது அதிகமா இருந்ததுக்கும் இந்த அப்புறம் மின்சார தட்டுப்பாடு, இந்த மூன்று விஷயத்துக்காகத்தான் அன்னைக்கு திமுக வந்து மக்கள் வந்து ஒரு மிக மோசமான தோல்வியை அவர்களுக்கு கொடுத்தார்கள், சரிங்களா? அதுக்கப்புறம் 10 வருஷம் மக்கள் அவர்களை வீட்டில் உட்கார வச்சிருந்தாங்க. அப்போ இந்த தடவை வந்து என்ன அப்படின்னீங்கன்னா, நீங்க மீடியாவோட மைண்ட் செட்டை வந்து ஆமா ஸ்டாலின்னு இல்லை, ஸ்டாலினோட அப்பா முத்துவேல் கருணாநிதி ஆட்சி செய்தாலும் இங்க ரேப்புங்கிறது வந்து ரொம்ப நார்மலான விஷயம். திமுக காரன் வீட்டுல இருக்கிற பொண்ணு கையை பிடிச்சி இழுப்பாங்க, இது நார்மலான விஷயம் அப்படிங்கறத வந்து மீடியா மைண்டு உருவாயிருச்சு, சரிங்களா? இப்ப இந்த திமுகவுக்குன்னு பேசுறாங்க இல்லையா பத்திரிகையாளர், திமுகவுக்குன்னு சப்போர்ட் பண்றவங்க, நாம வந்து திமுகவோட அண்டா என்று சொல்லிக் கொள்வதில் நான் பெருமை அடைகிறேன் அப்படின்லாம் சொல்றவங்க இருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி இந்த திமுக நீங்க ஒரு இது உதாரணமா எடுத்துக்கோங்க. ஒரு 10 பத்திரிகையாளர்கள், திமுகவுக்கு ஸ்ட்ராங்கா பேசுகின்ற 10 பத்திரிகையாளர்களோட வருமானமும் அந்த வருமானத்துக்கு ஏற்ற சொத்து இன்னைக்கு அவங்களுக்கு இருக்குதான்னு நீங்க ஒரு கணக்கெடுத்து பாத்தீங்கன்னா அப்படி யாருக்குமே இருக்காது. ஏன்னா ஒரு பத்திரிகையாளருக்கு வந்து தனியார் தொலைக்காட்சிகள் அதிகபட்சம் எவ்வளவு சம்பளம் கொடுத்துட முடியும்ன்றது உங்களுக்கு எல்லாம் தெரியும். அப்ப அந்த சம்பளத்துக்கு ஏத்த வீடுகள்லயும் வாகனங்கள்லயும் தான் அவர்கள் பயணிக்கிறார்களான்னு பாருங்க. இன்னைக்கு சர்வசாதாரணமா இப்ப வந்து நான் இந்த ஆட்சியோட ஒரு பத்திரிகையாளர், இந்த ஆட்சியை ஆதரிக்கின்ற ஒரு பத்திரிகையாளர் ஒரு மிகப்பெரிய பணக்காரர்கள்ட்ட இல்லாத எலக்ட்ரிக் காரு அந்த 2 பத்திரிகையாளர்கள் வச்சிருக்காங்க. பேர் சொல்ல விரும்பல. அப்ப இதெல்லாம் எப்படி நடக்குது? அவங்க வருமானத்துக்கும் அந்த எலக்ட்ரிக் காருக்கும் சம்பந்தமே கிடையாது. அப்ப இது எப்படி நடக்குது? அப்ப இங்க அரசாங்கத்தை துதிபாடினால் என்ன வேணாலும் சாதிச்சுக்க முடியும்னு பத்திரிகையாளர்கள் உணர்ந்தப்பதான் அவங்க என்ன பண்றாங்க, அதிமுகவை நம்ம எவ்வளவு தூரம் டிஃபேம் பண்ணுறோமோ அவ்வளவு தூரம் நமக்கு வருமானம். புரியுங்களா? இவங்க வந்து இது ஜனநாயகத்தோட 4வது தூணு, நம்ம மனசாட்சியோட நடந்துக்கணும் மாறாம் அப்படின்லாம் எழுதுவாங்க, நல்லா பேசுவாங்க. எங்க தனியார் கல்லூரிகள்ல நீங்க அவங்கள கூப்பிட்டீங்கன்னா பேச சொன்னீங்கன்னா அறம் முறம்னு நல்லா பேசுவாங்க. அந்த கல்லூரிகள்ல போய் பேசுறதுக்கும் 1 லட்ச ரூபா ஃபீஸ் வாங்குவாங்க, அது 2வது விஷயம், சரிங்களா? அப்போ நீங்க இந்த அளவுக்கு இருந்துட்டு ஒட்டுமொத்த மீடியாவும் இன்னைக்கு கரெக்டா இருக்குது. அதற்கு மிகப்பெரிய உதாரணம் என்றாம் அவர் தன்னோட என்ன சொல்றது 80 வயதுல வந்து இந்த மாதிரி ஒரு கருணாநிதி கூட கருணாநிதியோட அவர் வந்து ஒரு நல்ல உறவுல இருந்தாரு. ஆனா ஸ்டாலினுக்கு வந்து அவர் ஒரு மிகப்பெரிய ஜால்ராவா மாறி போயிட்டாரு. ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கருணாநிதினு சொன்ன எச் ராஜாவோட கமெண்ட் இந்த இடத்துல எப்படி பாக்குறீங்க? சரி, நீங்க வந்து அவர் வந்து என்னன்னா ஹெச் ராஜாவை முதல்வர் அவர்கள் வந்து ரொம்ப மதிக்கிறார். தன்னோட அரசியல் குருவாக ஹெச் ராஜாவை தான் அவர் வச்சிருக்காரு. எப்படி சொல்றீங்க? ஏன் அதனாலதான் நீங்க வந்து நல்ல கண்ணு வந்து ஹாஸ்பிட்டல்ல 25 நாளைக்கு மேல இருந்தார் இல்லைங்களா? தோழர் நல்ல கண்ணுவை அன்னைக்கு வந்து நீங்கள் வீர வணக்கம் வீர வணக்கம் பகைசால் தமிழருக்கு வீர வணக்கம்னு கோஷம் போட்டோன்னா அவரை வந்து நீங்க எல்லாருமே புகழ்ந்தீங்க, சரிங்களா? ஆனா அந்த முதல்வர் ஸ்டாலின் எச் ராஜா மருத்துவமனையில் இருந்தபோது எத்தனை முறை வந்து நமக்கு வந்து போட்டோகிராஃப்ஸ் வந்து ஒரு 3 தடவை தான் கிடைச்சிருக்கு. ஆனா கிட்டத்தட்ட வந்து அவர் தினமும் கூட போய் பாக்குறாரு. அட்லீஸ்ட்
அல்டர்னேட் டேஸ்ல போய் அவர் பாக்குறாரு. அதை ஒரு அரசியல் நாகரிகமா பார்க்க கூடாதா? மாற்று கருத்து அதான் சார் சொன்ன அந்த அரசியல் நாகரிகத்தை தான் நான் கேக்குறேன். அந்த அரசியல் நாகரிகம், இந்த அரசியல் நாகரிகம்ங்கிற வார்த்தையை தயவுசெய்து எல்லாரும் கொச்சப்படுத்தாதீங்க பத்திரிகையாளர்கள். சரிங்களா? அந்த அரசியல் நான் அதான் கேக்குறேன், அந்த அரசியல் நாகரிகம் ஏன் வந்து தோழர் நல்லகனூக்கிலோ 101 வயசான ஒரு மனிதர் அவரு வந்து ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது நீங்க வந்து எத்தனை முறை போய் பாத்தீங்க, நீங்க எச் ராஜாவுக்கு எத்தனை முறை போய் பாத்தீங்க? அப்போ உங்களுக்கு வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு அரசியல்ல வந்து ஒரு ஆசிரியராக நல்லகண்ணு இல்ல, எச் ராஜா தான் இருக்காரு. அப்போ ஸ்டாலின் ஹிம்செல்ஃப் அவர் வந்து ஒரு வலதுசாரி. அவர் வலதுசாரி தத்துவங்களையும் வலதுசாரி சிந்தனைகளையும் தான் இங்க செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கும் அவர்கள் சட்டமன்றத்தில் பெருமையாக சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நாங்கள் 4000 சொச்சம் கோவில்களுக்கு குடமுழுக்கு செய்து விட்டோம், இத்தனை கோயில்களையும் நாங்கள் புனரமைத்திருக்கின்றோம், இத்தனை லட்சம் கோடி நாங்கள் அதற்காக செலவு செஞ்சிருக்கோம். கோயில்ல செஞ்ச வேலைகளை தான் அவங்க பெருமையா சொல்லிக்கிறார்களே தவிர அரசாங்கம் தானே அது சொல்றதுல என்ன பிரச்சனை எனக்கு புரியல. ஒரு மதசார்பற்ற மதசார்பின்மைனா நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? எல்லா மதசார்பின்மைன்னு சொல்றீங்க. மதசார்பின்மைனா இப்ப கிறிஸ்தவ கோயில்களுக்கும் பண்ணிருக்காங்க. இதே சேகர்பாபு தன்னுடைய ஊடக பேட்டிகள்ல, செய்தியாளர் சந்திப்புகள்ல கிறிஸ்தவ கோயில்களை புனரமைச்சிருக்காரு. உதாரணத்துக்கு சொன்னா பெசன்ட் நகர் சர்ச்சு சொல்லலாம். அந்த மாதிரி நிறைய கோயில்களுக்கு உண்டான கிறிஸ்தவ கோயில்கள், நான் சொல்றது கிறிஸ்தவ தேவாலயங்கள்னு வச்சுக்கோங்க, கிறிஸ்தவ தேவாலயங்களுக்கும் பண்ணிருக்காங்க. ஸோ அதை சொல்றதுன்றது எந்த வகையில ஒரு முரண்பாடாவோ இல்ல வந்து ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கான பிரதிநிதித்துவமா தெரியுதுன்னு கேட்கிறேன். இல்ல நீங்கள் குறிப்பிடுகின்ற அந்த அமைச்சரோ இல்ல முதலமைச்சரோ துணை முதல்வரோ எந்த மேடைகள்லயாவது எங்கள் கட்சியில் எல்லா மதத்தவரும் இருக்கிறார்கள்னு சொல்லியிருக்காங்களா? ஆனால் ஸ்டாலின் அவர்கள் என்னுடைய கட்சியில் இருப்பவர்கள் 90% இந்துக்கள்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நீங்க வந்து மதசார்பின்மைங்கிற ஒரு சிந்தனைங்கிறது வந்து அது நேரு காலத்திலையும் அம்பேத்கர் காலத்திலும் உருவான ஒரு சிந்தனை. அது நேருவும் அம்பேத்கரும் அன்றைய காங்கிரஸ்காரர்களும் பின்பற்றிய ஒரு கொள்கை. காங்கிரஸ் இன்னும் மதச்சார்மை கொள்கையில ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது, அதனாலதான் அவங்க ஆட்சியில இல்லாம இருக்காங்க. சரிங்களா? அப்போ நீங்க வந்து திமுகங்கிற ஒரு கட்சி இன்னைக்கு அது ஆர்எஸ்எஸோட வளர்ப்பு பிள்ளையாக மாறிவிட்டது. அதனோட எதிரொலி தான் தினமும் போய் எச் ராஜாவோட மருத்துவமனையில சந்திச்சுக்கிட்டு இருக்கிறது. இந்த எச் ராஜா ஸ்டாலின் அவர்களை என்னவெல்லாம் தூற்றி இருக்கிறார் என்பதை நீங்கள் பழைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுத்து பாருங்க. சரிங்களா? அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நல்லகண்ணு ஐயாவை விட எனக்கு ரொம்ப முக்கியம் ஹெச் ராஜா தான் ஒருவர் முடிவெடுத்து தினமும் ஆஸ்பத்திரிக்கு போறார் அப்படின்னா, இதை நீங்கள் அரசியல் நாகரிகம் என்று சொன்னீர்கள் என்றால் அதை கொச்சப்படுத்துற மாதிரி சொல்றீங்க. அரசியல் நாகரிகம் என்கின்ற வார்த்தையும் அந்த பண்பையையும் நீங்கள் எல்லாம் சீரழிக்கிறீர்கள் என்றுதான் அர்த்தம். ஓகே, இப்போ தாவேக்காவை எப்படி பாக்குதுக்கா? என்னன்னா இப்போ ஒரு நேரேட்டிவ் செட் செய்யப்படுது, அது நீங்க சொல்லிட்டீங்க. டிஎம்கே மீடியா, டிஎம்கே ஆளும் கட்சிக்கு ஆதரவா தான் ஊடகங்கள் இருக்கு அப்படிங்கறத அவங்களுடைய கருத்தா நீங்க பதிவு பண்றீங்க. அதே நேரத்துல இப்ப தாவேக்கா விசஸ் திமுக அப்படின்ற ஒரு நேரேட்டிவ் செட் செய்யப்படுறதும் சரி, இல்ல களத்துல வந்து அதுதான் பிரதிபலிக்குதா? தாவேக்காவை அதிமுக என்னவா பாக்குது? சார், தாவேக்காங்கிறது அதிமுகவை பொறுத்தளவுக்கு அது ஒரு கட்டுக்குட்டி, அவ்வளவுதான். அது வந்து அவருக்கு வந்து கூட்டம் கூடுது அப்படிங்கறதுனாலயே அவர் ஒரு அரசியல் தலைவராக உருவெடுத்து விட்டார் அப்படிங்கிற மாதிரி அதிமுக விஜய் அவர்களை ஒருபோதும் கன்சிடர் பண்ணல. இந்த முதல் தலைமுறை வாக்காளர்கள் விஜய்க்கு ஓட்டு போடுவாங்கன்ற ஒரே காரணத்துக்காக அவர் ஆட்சி கட்டிலில் அமர்ந்து விடுவாரோன்னு திமுக மாதிரியான ஒரு என்ன சொல்றது, ஒரு மூளை வீங்கிகள், அரசியல்ல வந்து பெரிய அனுபவம் இருக்குது ஆனா அறிவு இல்லாதவர்கள் வேணா அந்த விஜயை பார்த்து தினமும் பயந்துட்டு விஜயோட டைவர்ஸ் கேஸ் நோட்டீஸ் எல்லாம் வெளியே விட்டுக்கிட்டு இருக்கலாம். சரிங்களா? ஆனாலும் அதிமுக அந்த மாதிரியான ஒரு சீப்பான அப்ரோச்ல எப்போதும் இறங்காது. விஜய் வெர்சஸ் ஸ்டாலின் இல்ல விஜய் வெர்சஸ் உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு இவங்க வலிந்து திணிச்சு கொண்டு போறாங்க இல்லையா ஒரு நேரேட்டிவ், அந்த வலிந்து திணிஞ்சு கொண்டு போற நேரேட்டிவ் வந்து ஒருபோதும் மக்களிடத்தில் ஈடுபடாது. மக்களுக்கு வந்து 31 வருஷம் ஆட்சி செஞ்ச கட்சியை பார்ப்பாங்களா, இவர் வந்துட்டாரு அப்படின்னு
விஜய் வந்தோடனே நல்லது செய்வாரு அப்படின்னா விஜய்க்கு முதல்ல அரசியலை பத்தி என்ன தெரியும்ன்றது மக்கள் யோசிப்பாங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த சேனல்ஸ் எல்லாம், யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் மக்கள்கிட்ட போய் கருத்து கேட்கறதுன்னு சொல்லிட்டு விஜய்க்கு யாரு ஃபேவரா கருத்து சொல்லுவாங்களோ, அது ஒரு 10 வயசு பொண்ணுல இருந்து 80 வயசு பாட்டி வரைக்கும் விஜய்க்கு யாரு ஃபேவரா சொல்லுவாங்களோ அவங்கள்ட்ட போய் கருத்து கேட்டுட்டு வந்துட்டு பாத்தீங்களா எல்லாரும் விஜய் தான் ஆதரிக்கிறாங்கன்னு ஒரு போலி பிம்பத்தை உருவாக்கிக்கிட்டே இருக்காங்க. அவ்வளவுதான். இங்க டிஜிட்டல் ஒருவேளை இங்க வந்து எலெக்ஷன்ங்கிறது டிஜிட்டலா நடந்ததுன்னு வச்சுக்கோங்க, நீங்க வீட்லயே உட்காந்துட்டு ட்விட்டர்ல ஓட்டு போட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஏதாவது ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தா வேணா விஜய் அவர்கள் ஒரு ஏதாவது ஒரு எதிர்கட்சி தலைவரா உட்கார்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. சொல்றீங்க ஒரு அதிபர் ஆகலாம்னு சொல்லுங்கக்கா. அதான் நீங்க எலெக்ஷனை கொண்டு வந்து அங்க நடத்துறதுன்னா அப்படித்தான் கொண்டுதான் சரியாகும். ஆமா, அப்படிதான் இருக்கு. இப்ப அதிமுக ஏன் திரும்ப வரணும்? நான் ஒரு வாக்காளரா நான் கேட்கிறேன். இப்ப அதிமுக கன்சிஸ்டன்டா 2 முறை இருந்திருக்கு. திமுகவை பொறுத்த வரைக்கும் அந்த கன்சிஸ்டன்சி கிடையாது. இது வரைக்கும் வரலாற்றிலே திமுக 2வது முறையா ஆட்சி கட்டில அமர்ந்தது கிடையாது. அதுக்கான முயற்சிகள் வந்து இப்ப ஸ்டாலினுக்கு பெரிய டாஸ்கா இருக்கு. 2வது டைம் ஆட்சிக்கு வந்துட்டா அது ஒரு பெரிய விஷயம் ஸ்டாலின் நினைக்கிறாரு. இந்த தருணத்துல அதிமுகவுக்கு ஒரு வாக்காளர் எதனால, என்ன பர்பஸ்னால ஓட்டு போடணும்னு நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும்னா ஃபர்ஸ்ட் விஷயம், பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும்னா அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும். அது அம்மா ஆட்சி காலத்திலயும் சரி, எடப்பாடியார் அவர்களுடைய ஆட்சி காலத்திலயும் சரி, இங்க பெண்கள் பாதுகாப்பு அப்படிங்கிறது எப்பயுமே அச்சுறுத்தலுக்கான ஒரு விஷயமா இல்லை. 2வது விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்கு தொழில் உருவாக வேண்டும். தமிழ்நாடு ஒரு முழுமையான வளர்ச்சி பெற்ற ஒரு மாநிலம் ஆகணும் அப்படின்னா அதற்கு அதிமுக வரணும். தமிழகத்தில் இதுவரைக்கும் அது ஐடி இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், மற்ற இண்டஸ்ட்ரீஸ் ஆகட்டும், அது பெருமளவு வளர்ச்சி இருக்கிறது என்றால் அது அதிமுக கொண்டு வந்த வளர்ச்சி தான். குறிப்பாக சிறு குறு தொழில்கள் வளர்ச்சி அடைந்தது அதிமுக ஆட்சி காலத்துல தான். 3வது, விவசாயிகளோட பிரச்சனைகளை உணர்ந்து கொள்ளக்கூடிய, புரிந்து கொள்ளக்கூடிய ஒருவர் முதல்வராக இருந்திருக்கிறார். அப்ப இங்க வந்து விவசாயிகளோட பிரச்சனைகளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒருத்தர் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு அதிமுக தான் ஆட்சிக்கு வரணும். பெண்கள், விவசாயிகள், தொழில், இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு அமைதியான தமிழ்நாடு வேணும் அப்படின்னீங்கன்னா அதற்காக அதிமுக வரணும். அதிமுக இருக்கின்ற போது ஒட்டுமொத்த மக்களிடமும் அச்சம் இல்லாமல் இருக்கும். இன்னைக்கு திமுக ஆட்சி காலத்துல, குறிப்பா ஸ்டாலின் அவர்கள் காலத்துல திருமண மக்கமெல்லாம் கஞ்சா, 13 வயசு பெண் குழந்தையிலிருந்து 14 வயசு ஆம்பளை பசங்க வரைக்கும் ஸ்கூல்ல கஞ்சாவால் ஏற்பட்ட பாலியல் பலாத்காரங்கள் அதிகம். இன்னைக்கு ஒவ்வொரு அரசு பள்ளியும் ஒவ்வொரு தனியார் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கு பக்கத்துலயும் சந்துல பொந்துல மரத்தடியில குளத்துக்கடையிலன்னு யூனிஃபார்மோட கஞ்சா அடிக்கிற ஒரு கூட்டம் வந்து அதிகமாயிடுச்சு. இதெல்லாம் வந்து இந்த காங்கோ மாதிரியான நாடு, முன்னாடி வந்து இந்த பக்கம் பிலிப்பைன்ஸ் இந்த சைட்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு கஞ்சா கூட்டம் இருந்துச்சு. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை வந்து இன்னைக்கு ஸ்டாலின் அரசு உருவாக்கி இருக்கு. அப்ப அதை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு அம்மாவும் நிம்மதியா இருக்கணும் அப்படின்னா, ஒவ்வொரு மனைவிமாரும் நிம்மதியா வீட்டுல இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதற்கு அதிமுக தான் ஆட்சிக்கே வரணும். அதிமுகவால மட்டும்தான் இதையெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியும். புரியுதுதான். கடைசியா ஒரு கேள்வி. இப்போ பன்னீர்செல்வத்துடைய மற்றும் சசிகலாவுடைய அரசியல் நகர்வு இருக்குல்ல, அது எந்த வகையிலையும் எடப்பாடியை பாதிக்காதா, இல்ல பாதிப்புன்றதே இருக்காதுன்றதுதான் அதிமுக சொல்றதா? பாதிப்புங்கிறது ஒரு என்ன சொல்றது, ஒரு மயிர் அளவு கூட இருக்காது. அது எவ்வளவு தின்னா இருக்குது அந்த அளவுக்கு கூட பாதிப்பு இருக்காது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இவர்கள், நான் ஒருத்தரோட பேரை பண்ணணும்னு சொன்ன விரும்பல, அவர் போய் திமுகவோட சேர்ந்திருக்காரு அப்படின்னு சொன்னீங்கன்னா அவருடைய சுயநலத்துக்காகத்தான் அவர் சேர்ந்திருக்காரு அப்படிங்கிறத அவர் வந்து தன்னோட சாதி பலம்னு நினைக்கிற மக்களும் அதை தான் புரிஞ்சு வச்சிருக்காங்க. சரிங்களா? 2வது, அவங்க சின்னம்மா வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த கட்சி கை கொடுக்காது அப்படிங்கிறதும், ஏன்னா அவங்களும் அதே முக்குளத்தூர் வாக்குகளை மனச வச்சுதான் பண்றாங்க அப்படின்னீங்கன்னா அந்த முக்குளத்தூர் மக்களே வந்து அதிமுகங்கிற சின்னம் இல்லை, இரட்டை இலை சின்னம் இல்லை அப்படிங்கிற போது அதை வந்து பெரிய அளவுக்கு அதை ஆதரிக்க மாட்டாங்க. அதுக்கு வந்து 26 ரிசல்ட் உங்களுக்கு அதை காண்பிக்கும்.
ஓகே ஓகே ஓகேக்கா. நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களோட கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. மகிழ்ச்சி. நன்றிக்கா.